அனைவருக்கும் வணக்கம். 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் தாவாக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருங்காலம் அவங்க ஆட்சி எப்படி அமைக்கணும் அப்படின்ற பற்றி ஏதோ சொல்லுவாருன்னு நினச்சிக்கிட்டு நிறைய கட்சி தொண்டர்கள்லாம் அங்கே திரண்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் சாதாரணமாக அவர் யாரை எதிர்க்கிறதுன்னு சொல்லியிருக்காம திரு நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்கிறேன், பாஜகவுடைய கொள்கையை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட அவருடைய சித்தாந்தத்தை சொல்லாமல் இன்னைக்கு நாட்டில் பாரதம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு, உலக அளவில் பாரதம் தலை சிறந்த நாடாக திகழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியாமல் அவர் சாதாரணமாக பாஜகவையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் எதிர்க்கிறேன்னு சொல்கிறார். சார், நீ கொஞ்சம் பாருங்கள், இந்த கட்சி சாதாரண 2 எம்பிகள் இருந்து இன்னைக்கு 3 முறை தொடர் ஆட்சி நடத்திட்டு வராங்க. அப்போ எங்களை மக்கள் ஏற்றுக்கலையா? இந்த நாட்டை நாங்கள் வலிமையாக கொண்டு செல்லலையா? எவ்வளோ பெரிய வலிமையான கட்சின்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு மிகப்பெரிய இந்த நாட்டில் 20 மாநிலத்தில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம். அது இல்லாமல் அதிகப்படியான எம்எல்ஏகளையும் எம்பிக்களையும் லோக்கல் பாடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சினா அந்த பாஜக தான். இன்றைக்கி வலிமையான இந்த கட்சியை போய் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க நான் எதிர்க்க போகிறேன் அப்படின்னு. அதேமாரி அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறத பற்றி தான் சொல்கிறீங்க. இன்றைக்கி உலகத்துக்குள்ளாக அவர் சுற்றுப்பயணம் செஞ்சதுனால இன்னைக்கு தலை சிறந்து நம்மளுடைய வெளிநாட்டு வாழ் மக்களை போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்தந்த நாட்டிலையும் அவங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. பாரதமா மோடியா அப்படின்னு ஒரு பிராண்டு உருவாக்கிறதுன்னா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். அந்த அளவுக்கு சல்யூட் அடித்து அங்கே இருக்க மக்களை வரவேற்கிற அந்த மகிழ்ச்சியான நபர்களை நீங்கள் போய் சந்திக்கணும்னா வெளிநாட்டில் போய் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடியை குறை சொல்ல மாட்டீங்க. இப்படி ஒரு வலிமையான கட்சியை போய் நான் கொள்கை ரீதியாக எதிர்க்கன்னு சொல்கிறீங்க. என்ன உங்களுக்கு கொள்கைன்னு சொல்லுங்கள். எங்கள் கொள்கையில் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வரோம், தொடர்ந்து ஆட்சியில் வந்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு மாநிலத்தையும் நாங்கள் கைப்பற்றிட்டு வரோம். இது இல்லாமல் எங்களுடைய கட்சியே நீங்கள் பெருசாக நினச்சிக்கிட்டு நீங்கள் எதிர்க்க வரீங்கன்னா எங்கள் கட்சி சாதாரண ஆலமரத்தோட விழுது சார். எங்களுடைய ஆலமரம் யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் நீங்கள் கேட்குறீங்க. சாதாரண விழுது 3 முறை ஆட்சியில் இருக்கும், மக்கள் பிரதிநிதியை நிறையா கொண்டு இருக்கிறோம், பாரதத்தை வலிமையாக எடுத்துகிட்டு போகிறோம். அதுவே இன்னைக்கு பெருசுன்னு நீங்கள் வரும்போது சீரியஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஆர்எஸ்எஸ்ஸை போய் நீங்கள் எளிதாக கிட்ட வந்துடுங்க. 100 ஆண்டு பாரம்பரியம் மிக்க சுயம் சேவை சங்கம் இன்னைக்கு 13,000 பேர் திருமணம் ஆகாமல் முழு நேர பணியாளராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கு ஒரு சின்ன இடைஞ்சல்னா முன்னாடி சேவை செய்ய வர சுயம் சேவை யாருன்னா ஆர்எஸ்எஸ் தொண்டன் தான். அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் வரலாறு புரியாமல் சர்வசாதாரணமாக எங்கள்கிட்ட வரீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சிக்கிங்க. மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களே, இன்று பாரதம் தலை நிமிர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிகள் உலகத் தலைவராக திகழ்ந்துட்டு வராருன்னா அதற்கு இங்கே இருக்கிற தேசத்தை ஒழுங்காக கையாளக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறதுனால தான், கரைப்படையாத கை இருக்கிறதுனால தான். ஆகையால் நீங்கள் உங்களுடைய சித்தாந்தத்தை உங்கள் தொண்டர்களுக்கு தயவு செய்து இருக்கிறத சொல்லி ஓட்டு கேளுங்க. அதற்காக எங்களை திட்டினா எங்களை நீங்கள் கையாளக்கூடிய இந்த சொற்கள் தவறான சொற்கள். அதேமாரி இஸ்லாமியரை நீங்கள் ஏதோ நாங்கள் வஞ்சிக்கிறதா சொல்கிறீங்க. இஸ்லாமியருக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் படித்து பாருங்கள். இஸ்லாமிய சகோதரிகளாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. மோடி அவர்களால் இன்றைக்கி அவர்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்காம எடுத்த வாக்கில் மைக்கு கடிச்சிட்டு சொல்லாதீங்க. நீட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீட்டு வந்ததுனால தான் சார் இன்னைக்கு சாமானிய மாணவர்கள் கூட நீட்டு அடித்து டாக்டர் ஆகியிருக்காங்க. பேப்பரில் பார்க்குறீங்களா? கூலி தொழிலாளி விவசாயிகள் எவ்வளோ பேர் நீட்டை படித்து பாஸ் பண்ணி இன்னைக்கு அழகாக டாக்டர் ஆயிருக்காங்க. எந்த ஒரு லஞ்சம் ஆவணியம் இல்லாமல் நீட்டு மதிப்பெண் எடுப்பதன் மூலியமாக
டாக்டர் என்ற கனவை முடியும்னா அது நீட்டால் மட்டும்தான் முடியும். ஒரு சாமானிய குடும்பத்தில் ஒரு மாணவன் படித்து அவன் நீட் அடித்தானா இன்றைக்கி டாக்டர் ஆகியிருக்கான். நீங்கள் பாருங்கள், பணத்தை கொடுத்து யாரும் டாக்டர் ஆகணுன்ற அந்த காலம் நீட்டுன்னு ஒன்று நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி சாதாரண மாணவர்கள்லாம் இன்றைக்கி டாக்டராக தமிழகத்தில் இருக்கிறாங்கன்னா அது நீட்டுன்னு ஒரு திட்டம் இருக்கிறதுனால தான், தெரிஞ்சுக்கிங்க. ஆகையால் நீங்கள் வளரணும்னு நினச்சிங்கன்னா எங்களை திட்டினா வளர்ந்துரும்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஆலமரம், எங்கள் கிட்ட கூட நிற்க முடியாது. எங்களுடைய நோக்கம் அகண்ட பாரதம், பாரதத்தை வலிமையாக்கணும் தான். அதை நோக்கி இன்று பாஜக தொண்டர்கள்லாம் சீரும் சிறப்புமாக உலகம் ஃபுல்லாக இந்த கட்சியோட பேர் நல்லபடியாக இருக்கணும்ன்ட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் என்று கூறி வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.